ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் காண்கின்றீர்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தேவ சமூகத்தில் ஒரு நிமிடமாவது இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பல ஜனங்களுக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 52வது இறைவார்த்தை. இதிலே இயேசு இந்த குருடனை கண்டு சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் குணமாயிற்று, அவன் பார்வை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் வெளிப்பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை இல்லாதபடி இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஆனாலும் கண் திறக்கப்படவில்லை. ஆவிக்குரிய பார்வை ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ மனிதனுக்கு நிச்சயமாக தேவை. உலகத்தின் பார்வைக்கு உலக கண் இருப்பது போல ஆவியான உதவியோடு ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் என்று சொன்னாள். ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியங்களையும் உங்களை குறித்ததான தேவ திட்டங்களையும் நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த குருடனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வழியற ஓரத்தில் இருந்தான். தேவன் கடந்து போவதை, இயேசு கடந்து போவதை அவன் கேள்விப்பட்டு இயேசுவை அழைக்கிறான். அதட்டினார்கள், அதட்டினவர்களை அழைத்தார்கள். இயேசு அழைக்கிறார், போதகர் அழைக்கிறார் என்று சொல்லி இயேசுவிடத்தில் பேசினான். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நடந்த காரியம் என்ன? இயேசு அவன் சிரசில் கை வைத்து ஜெபிக்கவில்லை, அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கவில்லை, அவன் கரத்தையோ கண்ணையோ தொட்டு ஜெபிக்கவில்லை. அவன் வந்தபோது ஆண்டவரோடு பேசினான். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உனக்கு குணமாக்கிற்று, ரட்சித்ததை. விசுவாசிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்திற்கு வருவதற்கு விசுவாசம் முக்கியமாக தேவை. விசுவாசம் என்ன செய்யணும்? பேசும். ஆண்டவரிடத்தில் போய் கேட்டிருக்கிற, ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தந்திருக்கிறாரு, அதை குறித்து பேசும். இவன் போவதற்கு முன்னதாக தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். அழைத்தவர் அழைத்தபோது அவன் அவரிடத்தில் பேசினான். தன் குறைகளை பேசினான். நிறைவாய் திரும்பி சென்றான். ஆண்டவரோடு பயணித்தான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு அப்படியே கடந்து போகிறோமா? இல்லையா ஆண்டவருக்கு பின்னதாக நாம் கடந்து போகிறோமா? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கின்றோம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறது, ஆண்டவருக்கு பின்னதாக செல்வதில்லை. காரணம் என்ன? நிறைவானவர் வரும்பொழுது குறையெல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. நீ விசுவாசித்தாள், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. அவர் அழைத்த உடனே, பக்கத்தில் வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், வார்த்தை அனுப்பினார், வல்லமை அனுப்பினார், அவன் சுகம் பெற்றார், பரிபூர்ண விடுதலை பெற்றார். அந்த விடுதலை இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பா, ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள், ஆவிக்குரிய கண்ணை எனக்கு திறந்து தாரும். ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து, என் வேலை ஸ்தலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து, என் கணவரை குறித்து, என் ஊழியத்தை குறித்து கர்த்தாவே என்னோடு பேசும் ஆண்டவர் என்று சொல்லி பரத்துக்கு நேராக கண்களை ஏறிடுங்கள். இயேசுவோடு பேசுங்கள், பரிசுத்த ஆவியில் நிறையுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை இன்றைக்கு திறக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் ஆவியானவரோடு கூட இணைந்து தகப்பனே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவள் கண்கள் திறக்கப்படுவதாக, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியா கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய ரகசியங்களை காணும்படியா கண்கள் திறக்கப்படுவதாக, அவள் குடும்பத்தை குறித்து காரியங்களை தெளிவுபடுத்தும்படியா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்து மகிழப்படும். ஆசீர்வதியோ. குருடனின் கண்களை திறந்த தேவன் அப்பா, விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையின் கண்களை திறந்தும் உடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.